வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்கவுண்டிங் ஃபார் மேனேஜர்ஸ்ல ரேஷியோ அனாலிசிஸ்ல தான் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். எஸ் ப்ராப்ளம். The balance sheet of Naronath and Co. as on 31/12/2009 shows as follows. Okay, balance sheet கொடுத்திருக்காங்க. Equity capital, preference capital, debentures, retained earnings, creditors இருக்கு liabilitiesல. Assetல பாத்தீங்கன்னா fixed assets, stock, debtors, bills receivables, bank இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்மள என்னென்ன கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா கரண்ட் ரேஷியோ, பிக்ஸட் அசெட் ரேஷியோ, லிக்விடிட்டி ரேஷியோ, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. ஓகே, இப்ப இங்க வந்து பிக்ஸட் ரேஷியோன்னு கொடுத்திருக்காங்க. பிக்ஸட் அசெட் ரேஷியோ இது. ஓகே, எஸ். இப்ப நம்ம போடலாமா? ஃபர்ஸ்ட் கரண்ட் ரேஷியோட ஃபார்முலா என்னன்னு தெரியும் இல்லையா? கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி தான். இங்க என்னென்னலாம் கரண்ட் அசெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக், டெட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள், பேங்க், இதெல்லாம் கரண்ட் அசெட். கரண்ட் லயபிலிட்டி அப்படின்னும் போது வெறும் இந்த கிரெடிட்டார் மட்டும் தான். எஸ் போடலாமா? இப்ப பாருங்க, கரண்ட் ரேஷியோ கரண்ட் அசெட் டிவைட் பை கரண்ட் லயபிலிட்டி. கரண்ட் அசெட் பாத்தீங்கன்னா நம்ம சொன்னதெல்லாம் எழுதியிருக்கேன். அமௌண்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாமா? 25, 55, 3 plus 2 பார்த்தோம்னா 85,000 வருது கரண்ட் அசெட். கரண்ட் லயபிலிட்டி வெறும் 45,000 தான். ஓகே, எஸ். இப்ப கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி போட்டோம்னா கரண்ட் ரேஷியோ பாருங்க 1.89:1. இதுதான் கரண்ட் ரேஷியோ. அடுத்து பிக்ஸட் அசெட் ரேஷியோ. பிக்ஸட் அசெட் ரேஷியோ அப்படின்னும் போது பிக்ஸட் அசெட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ன்றது எதெல்லாம் எடுக்கணும்னா ஈக்விட்டி கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ரீடெயின் earnings இதெல்லாம் தான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். பாருங்க, பிக்ஸட் அசெட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். அப்ப பிக்ஸட் அசெட் 1,80,000 தான் இருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 1 lakh plus 50 plus 20 1,70,000 வருது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஓகே, அப்ப 1,80,000 divided by 1,70,000 போட்டோம்னா 1.05:1. இதுதான் பிக்ஸட் அசெட் ரேஷியோ. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி ரேஷியோ. லிக்விடிட்டி ரேஷியோன்றது லிக்விட் ரேஷியோ தான். லிக்விட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி. லிக்விட் அசெட்ன்றது என்ன? ஸ்டாக்க தவிர்த்து பேலன்ஸ் இருக்க கரண்ட் அசெட் எல்லாமே எடுத்துக்கலாம். அப்ப டெட்டாஸ் வரும், பில்ஸ் ரிசீவபிள்ஸ் வரும், பேங்க் வரும். இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு லிக்விட் அசெட் பாருங்க 60,000 வந்துருச்சு. இப்ப கரண்ட் லயபிலிட்டி ஆல்ரெடி நம்ம பார்த்த அந்த 45,000 தான் கிரெடிட்டார்ஸ். ஓகே, இப்ப டிவைட் பண்ணுவோமா? பாருங்க, 60 divided by 45,000 போட்டோம்னா 1.33:1. இதுதான் லிக்விடிட்டி ரேஷியோ. அடுத்து பாத்தீங்கன்னா டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ ஃபார்முலா என்னன்னா லாங் டேர்ம் டெப்ட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். லாங் டேர்ம் டெப்ட் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது வெறும் இந்த டிபெஞ்சர்ஸ் மட்டும் தான். 50,000 டிபெஞ்சர்ஸ் இருக்கு இல்லையா? இதுதான் லாங் டேர்ம் டெப்ட். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த 1,70,000 தான். அப்ப பாருங்க, லாங் டேர்ம் டெப்ட் 50,000 எழுதியாச்சு. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் 1,70,000. அப்ப டிவைட் பண்ணோம் அப்படின்னா 50,000 divided by 1,70,000 0.29:1. இதுதான் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. ஓகே, ஈஸியா இருக்கு இல்லையா? எஸ், வெறும் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் தான் இந்த ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டரே. இப்போ நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.